ஓகேங்க. ஃபாரஸ்ட் டாபிக்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஈஸ்டர்ன் இமாலயன் ஃபாரஸ்ட், வெஸ்டர்ன் இமாலயன் ஃபாரஸ்ட் வரைக்கும் வந்து இப்போ ஒரு 3 டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு. அதை ஃபாஸ்டா பார்த்துட்டு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இருக்கு, மினரல்ஸ். ஓகேவா? அந்த மினரல்ஸ் டாபிக்கு நம்ம ஜம்ப் ஆயிடலாம். கண்டென்ட் எல்லாமே புக்கு கண்டென்ட் தான், 10th புக்ல இருக்கிற கண்டென்ட் தான். புக்கா உங்களுக்கு வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எனக்கும் தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்குன்னு காட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் வந்து பார்த்தேன்னா அந்த இதை வந்து ஸ்லைடா வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ கண்டென்ட் புக்கு கண்டென்ட் தான் உங்களுக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்து இருந்திருக்கோம். மேற்கு இமயமலை காடுகள், கிழக்கு இமயமலை காடுகள் வரைக்கும் பார்த்தோம். கிழக்கு இமயமலை காடுகள் பச்சை பசேல்னு இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா மான்சூன்ல நல்லா அது ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகுதுன்றதுனால பச்சை பசேல்னு இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா மேற்கு இமயமலை காடுகள் மாடரேட்டான ரெயின்ஃபால் தான் ரிசீவ் பண்ணோன்றதையும் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். காடுகள், மேற்கு இமயமலை காடுகள்னு சொல்லும் போது பொதுவா இங்க வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஊசி இலை காடுகள், கானிஃபரஸ் ட்ரீ வந்து ஜாஸ்தி இருக்கும். செமி டெம்பரேட் கானிஃபரஸ் ட்ரீ வந்து ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல்பைன் காடுகளை பத்தி பார்க்க போறோம். தமிழ்லயும் இதை வந்து ஆல்பைன் தாவரங்கள் ஃபாரஸ்ட் தான் சொல்லுவாங்க. அதாவது இமயமலையில நம்மளுக்கு தோராயமா 2400 மீட்டர் ஹைட்ல நம்மளுக்கு இந்த ஆல்பைன் காடுகள் வந்து இருக்கு. இந்த ஆல்பைன் காடுகள்ல வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கானிஃபரஸ், அதாவது கம்ப்ளீட்டா வந்து ஊசியிலை காடுகள் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஊசியிலை மரங்கள் தான் இருக்கும் நம்மளுக்கு. அதாவது ரொம்ப வீக்கான தண்டு, அப்படியே இலைகள் எல்லாமே ஊசி மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நார்மலா நம்ம பாக்குற மரங்கள் எதுவுமே வந்து பார்த்தோன்னா தேக்கு மரம், சந்தன மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி எந்த மரங்களும் அங்க இருக்கவே இருக்காது. சரிங்களா? இந்த ஊசியிலை காடுகள்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஆல்பைன் தாவரங்கள் சுமார் 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலையில உயரமான பகுதிகள்ல இருக்கு. இந்த வகை காடுகள்ல ஊசியிலை மரங்கள் வந்து கொண்டு உள்ளன. ஓக், சில்வர் ஃபிர், பைன் மற்றும் ஜுனிப்பர் மரங்கள் இருக்கு. The eastern part of Himalayas has large extent of this forest. அதாவது இந்த மாதிரி ஊசியிலை காடுகள் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் சைட்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. வெஸ்டர்ன் இமாலயால வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு செமி டெம்பரேட் தான் இருக்கு. வெஸ்டர்ன் இமாலயால இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மித வெப்ப மண்டல ஊசி இலை காடுகள். சரிங்களா? உயரமான பகுதிகள்ல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா வெறும் ஊசி இலை காடுகள். இதுவே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கிழக்கு இமயமலையில ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? One second. அடுத்து டைடல் ஃபாரஸ்ட பத்தி பார்க்கலாம். டைடல் ஃபாரஸ்ட்னா ஓதாலை காடுகள். அதாவது நம்மளுக்கு இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கோஸ்டல் ஏரியாஸ்ல தான் இருக்கும். நம்ம இந்தியால டைடல் ஃபாரஸ்ட் இருக்கிற இடம் இதாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு இமேஜ்? நான் மேப் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. நம்ம இந்தியால டைடல் ஃபாரஸ்ட் இருக்கிற இடம், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிற இடம் இதுதான். ஸோ இந்த காடுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்துல தான் இருக்கும். டெல்டா இருக்கு இல்லையா, அங்கதான் நம்மளுக்கு இருக்கும். நார்த் இந்தியால டைடல் ஃபாரஸ்ட் இருக்காது. ஏன்னா நார்த் இந்தியால நம்மளுக்கு கோஸ்டல் கிடையாது, சவுத் இந்தியால தான் இருக்கு. ஸோ சவுத் இந்தியால தான் நம்மளுக்கு இருக்கும். குஜராத்ல, அதுக்கப்புறம் வந்து ரத்னகிரி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்பாங்க மகாராஷ்டிரா சைடு, கோவால, அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாடு பிச்சாவரம் சொல்லுவோம் இல்லையா, பழவேற்காடு, அந்த சைடு, அதுக்கப்புறம் கிருஷ்ணா கோதாவரி சைடு, அதுக்கப்புறம் மகாநதி ஒடிசா சைடு, அதுக்கப்புறம் இருக்கிறதுல மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் மேங்க்ரூவ் அதிகமா இருக்கிற வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன்ஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அந்தமான் அண்ட் நிக்கோபார்,
ஸோ சவுத் இந்தியால மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டைடல் ஃபாரஸ்டே நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? இக்காடுகள் இந்த காடுகள் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டெல்டால பொங்கு முகங்கள், அதாவது எஸ்டரிஸ், ரிவர் மவுத்ன்னு சொல்லுவாங்க. மற்றும் ரிவர் வந்து கடல்ல போய் கலக்கிற அந்த ஸ்பாட்ல தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த டெல்டா காடுகள், டைடல் ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்கும். இவை ஓதங்களில் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்புநில காடுகள், அதாவது இந்த காடுகள் எல்லாமே நம்மளுக்கு டைட்ஸ், கடலுடைய டைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைடுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து ஆக்ட் ஆகும். இத வந்து நம்ம சதுப்பு நில காடுகள், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம், டெல்டா காடுகள்னு கூட சொல்லலாம், டைடல் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம். எல்லாம் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல இத வந்து பார்த்தோன்னா ஸ்வாம்பி ஃபாரஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. டைடல் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. ஆரல்ஸ் டெல்டா ஃபாரஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இத்தனை நேம் நம்மளுக்கு இருக்கு. கங்கா பிரம்மபுத்திரா டெல்டால இருக்கிறது தான் உலகத்துடைய அந்த சுந்தர்பன் டெல்டான்னு சொல்லுவோம்ல, அந்த சுந்தர்பன் டெல்டா தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளா இருக்கு. இதை தாண்டி நம்மளுக்கு மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகள் டெல்டா பகுதிகளிலும் இந்த வகை காடுகள் வந்து காணப்படுது. இங்க இருக்கு அதே இதுதான். இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தோன்னா டெல்டா கழிமுக பகுதிகள்ல இருக்கும். டெல்டா ஃபாரஸ்ட்னு சொல்லலாம், ஸ்வாம் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். கங்கா பிரம்மபுத்திரா டெல்டால இருக்கிற காடு தான் உலகத்துடைய மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ரிவர் டெல்டாலையும் இந்த டைடல் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் நம்ம வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு இயற்கையான ஒரு கிரீன் ஷீல்டா நம்மளுக்கு வந்து இருக்கு. ஒரு அரணா நம்மளுக்கு வந்து இருக்கு. அதாவது இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட நம்ம அழிக்காம பாதுகாத்தோம்னா நம்மளுக்கு சுனாமி, சைக்ளோன்ஸ் இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து நம்மள காப்பாத்தும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து நம்மளுடைய எக்கோசிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து புக்ல இல்லாத ஒரு கண்டென்ட்டுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா நோட்ஸுக்காக வந்து நான் அதை கொடுத்துருக்கேன். புக்ல இல்ல. இந்த சதுப்பு நில காடுகள் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவா உலகத்துல வந்து எங்க இருக்கும்னா வெப்ப மண்டலம் மற்றும் மித வெப்ப மண்டலத்துல தான் பார்க்க முடியும். உலகத்துடைய எல்லா பகுதிகளிலும் இருக்காது. டிராபிக்கல் மற்றும் சப்டிராபிக்கல் ஏரியாஸ்ல மட்டும்தான் இது இருக்கும். ஸோ இன்னும் நம்ம அக்யூரேட்டா சொல்லணும்னா வந்து பார்த்தோன்னா 25 டிகிரி நார்த் லாட்டிடியூட்ல இருந்து 25 டிகிரி சவுத் லாட்டிடியூடுக்கு இடப்பட்டு தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்காது. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து உப்பு தன்மை, சால்ட் இருக்கு இல்லையா, உப்பை வந்து தாங்குற பவர் இதுக்கு வந்து இருக்கு. சால்ட் டாலரண்டா இருக்கும். இப்படி சால்ட் ஏன்னா கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்துலயே இருக்குல்ல, ஸோ சால்ட்டை வந்து டாலரண்ட் பண்ணி தானே ஆகணும். சால்ட் டாலரண்டா இருக்குன்றதுனால இங்க இருக்கிற வெஜிடேஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆலோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிற வெஜிடேஷனை ஆலோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மேங்க்ரூவ் ட்ரீ சதுப்பு நில காடுகள்ல இருக்கிற மரத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கும். அதாவது மரத்துடைய வேலை வந்து பார்த்தோன்னா இந்த சால்ட் கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியோடு இருக்கும். ஏன்னா அதோடைய ஹேபிடேட் அங்க, அது எந்த இடத்துல இருக்கோ அது தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணி அது இருக்கு. ஸோ இதுதாங்க என்ன லாட்டிடியூட்ல இருக்கு, சால்ட் டாலரண்டா இருக்குன்றதுனால அங்க இருக்கிற அந்த தாவரத்துக்கு என்ன பெயரு, இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாங்களா?
லாஸ்டா பார்க்க போறது கடற்கரையோர காடுகள், கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கிற காடுகள். ஓகேவா? டைடல் ஃபாரஸ்ட் வேற, இந்த ஃபாரஸ்ட் வேறங்க. அது சதுப்பு நில காடுகள். இந்த கடற்கரையோரத்துல இருக்க காடுகள்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கோவா, கேரளா சைட்லலாம் நம்மளுக்கு இருக்கும். நிறைய தென்னை மரம், பனை மரம் இதுதான் இருக்கும். இப்ப பாருங்க, பீச்சு, கரை இருக்கு. சுத்தி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா தென்னை மரம்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த டைடல் ஃபாரஸ்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு. இந்த ஃபாரஸ்ட வந்து பார்த்தோன்னா கோஸ்டல் ஃபாரஸ்ட, கடற்கரை காடுகள் இருக்கு இல்லையா? இந்த காடுகளை இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோன்னா கோஸ்டல் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தோன்னா லிட்டோரல் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த கோஸ்டல் ஃபாரஸ்ட்க்கு பொதுவா வந்து பார்த்தோன்னா சவுக்கு மரம், பனை மரம், பனை மரம், தென்னை மரம் இதான் இருக்கும். அதாவது கேசுரினா, பாம் ட்ரீ, கோகனட் இந்த மாதிரியான ட்ரீஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்மளுக்கு கிழக்கு கடற்கரையிலயும் இருக்கு, மேற்கு கடற்கரையிலயும் இருக்கு. ஸோ கேரளா மற்றும் கோவா கடற்கரைகள் வந்து பார்த்தோன்னா இந்த கோஸ்டல் ஃபாரஸ்டுக்கு ரொம்ப பெயர் பெற்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டைடல் ஃபாரஸ்ட் அல்லது சதுப்பு நில காடுகள். அது நமக்கு டெல்டா சைட்ல இருக்கு. சரிங்களா? டெல்டா சைட்ல இருக்கு இந்த ஃபாரஸ்ட். அதுக்கடுத்து இந்த கடற்கரை காடுகள் போது பீச் பக்கத்துல இந்த ஃபாரஸ்ட் நம்மளுக்கு இருக்கும். சவுக்கு மரம், பனை மரம், தென்னை மரம் இதெல்லாம் ப்ராமினென்ட்டா இருக்கு. கேரளா, கோவா கடற்கரை வந்து இந்த வகையான காடுகளுக்கு பெயர் பெற்றது. அடுத்து நான் பார்க்க போறது லாஸ்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட், நதிக்கரை காடுகள், அதாவது ரிவரைன் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து எங்க இருக்குன்னா நதி ரிவர் ஏரியாஸ்ல நம்மளுக்கு இருக்கும். இந்த ரிவரைன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தோன்னா சவுத் இந்தியால இல்ல, நார்த்ல நிறைய இருக்கு. அதாவது கங்கை சமவெளியில இந்த வகையான காடுகளை நம்ம அதிகமா பார்க்கலாம். இக்காடுகள் கங்கை, யமுனை நதி பாயும் பகுதிகளில், குறிப்பாக காதர் பகுதிகளில் காணப்படுகிறது. கங்கை நதி பாயும் பகுதிகளை வந்து பார்த்தோன்னா இந்த வகையான காடுகள் நம்மளுக்கு வந்து ப்ராமினென்ட்டா இருக்கு. இது பசுமையான புதர் தாவரங்கள் மற்றும் புளிய மரம் போன்றவற்றுக்கு பெயர் பெற்றது. சரிங்களா? இந்த ரிவரைன் ஃபாரஸ்ட் நம்ம இந்தியால எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா கேஞ்சட்டிக் பிளேன்ல இருக்கு, கங்கா பிளேன்ஸ்ல இருக்கு. அதுவும் ரிவர் கங்காவும் யமுனை நதி பாயும் இடத்துல காதர் ஜோன், புதிய வண்டல் மண் படியும் அந்த பகுதிகள்ல இருக்கு. இந்த நதிக்கரை காடுகள்ல என்ன டைப் ஆஃப் ட்ரீஸ், வெஜிடேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா டாமரின் ட்ரீ, அதாவது புளிய மரம் மற்றும் புதர் தாவரங்கள் அதிகமா இருக்கு. வடபெரும் சமவெளி பகுதிகள் மற்றும் ஆறு பகுதிகள்ல இந்த வகை காடுகள் காணப்படுகின்றன. ஃபாரஸ்ட் நம்ம வந்து ஓவர் பண்ணிட்டோங்க. அடுத்து மினரல்ஸ் டாபிக் பார்த்துடலாம். ஏன்னா மினரல்ஸ் கொஞ்சம் மெயின், அதனால இது கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்கும் கிளியருங்களா? மேம் கோஸ்டல் ஃபாரஸ்ட் ஒரு டைம் ஸ்லைட் மேம். அதோ கடற்கரை காடுகள், அதே மாதிரி ரிவர் சைட ஒட்டியும் நம்மளுக்கு வந்து காடு இருக்கு. அந்த காடு கங்கா பிளெயின்ஸ்ல தான் நம்மளுக்கு ப்ராமினென்ட்டா இருக்கு, கங்கை சமவெளியில தான் இருக்கு. தேங்க்யூ மேம். ஓகே, அடுத்து மினரல்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டாவே நம்ம போலாம். மினரல் ரிசோர்சஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் தமிழ்ல சொல்றேன், அப்புறம் இங்கிலீஷ்லயும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பேசிக்கான ஒரு கண்டென்ட். வளங்கள், ரிசோர்சஸ் தான் நம்ம வந்து வளங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா
2 வகையான வளங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஒண்ணு வந்து இயற்கை வளம். இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். சரிங்களா? ரிசோர்ஸ்னாலே நம்மளுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் மேன் மேட் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் 2 இருக்கு. நம்மளுக்கு ஜியோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் தேவை. ஹியூமன் ரிசோர்ஸ்லாம் நம்ம படிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லும்போது புதுப்பிக்கக்கூடியவை, நம்மனால ரெனியூ பண்ண முடியும். சரிங்களா? புதுப்பிக்கக்கூடியது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். புதுப்பிக்க இயலாதவை நான் ரெனியூவபிள்ல வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், புதுப்பிக்க முடியாத ரிசோர்ஸஸ். புதுப்பிக்கக்கூடிய ரிசோர்ஸ்னு சொல்லும் போது நமக்கு கண்டினியூஸா அதோடைய ஃப்ளோ கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? காற்று, நீர் பல தொடர்ந்து கிடைக்கிற இது புதுப்பிக்கக்கூடியவை. அதே மாதிரி வந்து உயிர் வளங்கள், பயாலஜிக்கல் இருக்கு இல்லையா? பயாலஜிக்கல் ரிசோர்ஸ்னு சொல்லும் போது நம்மளுக்கு கிடைக்கிற காடுகள் மற்றும் வனவிலங்குகள். ஸோ இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடியவை. புதுப்பிக்க இயலாதவை, நம்மளால ரெனியூ பண்ண முடியாத ரிசோர்சஸ்க்கு மறுசுழற்சி செய்ய முடியாதது நான் ரெனியூவபிள்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்றது வந்து பார்த்தோன்னா மெட்டல்ஸ். சரியா? மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஓகேவா? இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அளவு மற்றும் தரம், இது ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ தமிழ்ல எழுதிருங்க. வளங்கள்னு சொல்லும் போது இயற்கை, மனிதன். புதுப்பிக்கக்கூடியவை, புதுப்பிக்க இயலாதவை. புதுப்பிக்கக்கூடியவைன்னும் போது தொடர்ந்து கிடைப்பவை, கண்டினியூஸ் ஃப்ளோ. இன்னொரு டைப்ல வந்து பார்த்தோன்னா உயிர் வளங்கள். உயிர் வளங்கள்ல 2 வருது. காடுகளும் வருது, தாவரங்கள் மற்றும் காடுகள் மற்றும் வனவிலங்குகள். புதுப்பிக்க இயலாதவை வந்து மறுசுழற்சி செய்யக்கூடியவை ஒரு டைப்பு. புதுப்பிக்க இயலாதவையில 2 இருக்கு. மறுசுழற்சி செய்யக்கூடியவை, மறுசுழற்சி செய்ய இயலாதவை. மறுசுழற்சின்னும் போது நமக்கு மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? மறுசுழற்சி. இதுவே வந்து மெட்டல்ஸ் மறுசுழற்சின்னு சொல்றோம். ஆனா அந்த மெட்டல் வந்து ரெனியூவல் ஆறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பல நூற்றாண்டுகள் வந்து எடுத்துக்கும். மறுசுழற்சி செய்ய இயலாதவை வந்து எரிமங்கள், அதாவது கோல்ஸ், இதெல்லாம் வந்து மறுசுழற்சி செய்ய முடியாதவை. ஸோ இந்த வளங்களை மட்டும் எழுதிருங்க. ஏன்னா இந்த இது வந்து புக்ல இருக்காது, அதனால எழுதிருங்க. இங்கிலீஷ்ல நான் ஸ்லைட் ப்ரொஜெக்ட் பண்றேன். அடுத்து ரிசோர்சஸ் 2 இருக்கு பாருங்க. நேச்சுரல், ஹியூமன். நேச்சுரல் என்னும் போது ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். ரெனியூவபிள்னு சொல்லும் போது கண்டினியூஸ் ஃப்ளோல இருக்கிறது, விண்ட், வாட்டர் எக்ஸெட்ரா. இன்னொன்னு பயாலஜிக்கல். பயாலஜிக்கல் என்னும் போது ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் நம்மளுக்கு. நான் ரெனியூவபிள் என்னும் போது ரீசைக்கிளபிள் மெட்டல்ஸ். வி கேன் ரீசைக்கிள் தி மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ரெனியூவபிள் என்னும் போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ், இது வந்து நான் ரெனியூவபிள். ஹியூமன் என்னும் போது ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இங்கிலீஷ்ல இருக்கு, நோட் பண்ணிருங்க. ஸ்கிரீனே தெரியல மேம். ஸ்கிரீன் தெரியலையா? இப்போ ப்ரொஜெக்ட் ஆகுதா? ஓகே மேம். இங்கிலீஷ்ல நோட் பண்ண வேண்டியவங்க இது புக்ல இல்ல, நோட் பண்ணிருங்க. மத்த கண்டென்ட்லாம் புக்ல இருக்கு. ஏன்னா நம்ம புக்ல வந்து டைரக்டா வந்து மினரல்ஸ் பத்தி டைரக்டா உள்ள போயிடுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க.
ஓகே. சரிங்களா? இதுவும் புக்ல கிடையாது. நோட் பண்ணிரலாம். சரிங்களா? நம்ம ஜியோகிராஃபிய பொறுத்த வரைக்கும் மினரல்ஸ் தானே பார்க்க போறோம். கனிமங்கள் பத்தி தானே பார்க்க போறோம். மியூட் பண்ணிருங்க உங்களுடைய எல்லா இதையும். மியூட் பண்ணாதான் கிளாஸ் கிளியரா கேட்கும். லைன் மியூட்ங்க. அரண்யா மியூட் பண்ணாம இருக்கீங்க. உங்க ஆடியோவை மியூட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூங்க. ஸ்லைடு விசிபிளா இருக்கு இல்லையா? நான் கண்டினியூ இல்ல மேம். பண்றேன். ஓகே, விசிபிளா? இல்ல மேம். இல்லையா? ஒன் செகண்ட். இப்போ தெரியல மேம். தெரியலையா? இப்ப தெரியுது மேம். தெரியுதா? ஓகே ஓகே. ஓகே, கனிம வளங்கள். கனிமங்கள்னு சொல்லும் போது நம்மளுக்கு மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். 3 டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம கண்டென்ட்டே. மெட்டாலிக், அதுக்கப்புறம் வந்து நான் மெட்டாலிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் கனிமங்கள்னு சொல்ற அந்த ஸ்கிரீன் எனர்ஜி. தெரியல மேம். தெரியலையா? தெரியுது மேடம். தெரியுதுங்க. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. எங்களால தான் தெரியுது மேம். ஓகே ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. கனிமங்கள் வளம் வந்து உலோகம், உலோகம் அல்லாத கனிமங்கள் அப்படியே எழுதிருங்க. அப்புறம் ஆற்றல் கனிமங்கள்னு மொத்தம் 3 நம்மளுக்கு இருக்கு. உலோக கனிமங்கள்ல நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்தரா 3ஆ டிவைட் ஆகுது. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா இரும்பு உள்ளடக்கியவை, அதாவது ஃபெரிக்கு, இன்னொன்னு வந்து நான் ஃபெரிக்கு. ஸோ இரும்பு உள்ளடக்கியவை வந்து பார்த்தோன்னா மேங்கனீஸு, அயனு, மேங்கனீஸு, நிக்கலு, கோபால்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இரும்பு இல்லாததுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தாமிரம், தகரம், அலுமினியத்தாது, இது எல்லாமே நம்மளுக்கு இரும்பு இல்லாதவை. அதுக்கடுத்து வந்து ப்ரீஷியஸ் மெட்டல். ப்ரீஷியஸ் மெட்டல்னு சொல்லும் போது தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், இது 3மே ப்ரீஷியஸ் மெட்டல்ல வரும். ஸோ மெட்டாலிக் மினரல்ஸ்னு சொல்லும் போது மெட்டல்ல இரும்பு இருக்கிறது, இரும்பு இல்லாதது, அதுக்கப்புறம் ப்ரீஷியஸ் மெட்டல், இந்த 3 டைப்ஸ் இருக்கு. உலோகம் அல்லாத கனிமங்கள் நான் மெட்டல்ஸ்னு சொல்லும் போது ஈஸியா பவுடர் ஆயிரும், ஈஸியா பிரேக்கபிளா அது வந்து நம்மளுக்கு இருக்கும். மைக்கா, பொட்டாஷ், சல்ஃபர், கருங்கல், சுண்ணாம்புக்கல், மணற்பாறை, சலவைக்கல், உப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நான் மெட்டாலிக் மினரல்ஸ். அதுக்கடுத்து ஆற்றல் கனிமங்கள். ஆற்றல் கனிமங்கள்னு சொல்லும் போது நிலக்கரி, கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், இது 3மே நம்மளுக்கு வந்து ஆற்றல் கனிமங்கள். இதான் கனிமங்களுடைய வகைகள்.
அடுத்து டைப் ஆஃப் மினரல்ஸ்னு சொல்லும் போது மெட்டாலிக் மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ், எனர்ஜி மினரல்ஸ். மெட்டாலிக் எனும்போது ஃபெரஸ். ஃபெரஸ் மீன்ஸ் கண்டெய்னிங் அயன், அயன் கண்டென்ட் இருக்கிறது. நான் ஃபெரஸ்ல அயன் இல்லாதது. ப்ரீஷியஸ், கோல்டு, சில்வர், பிளாட்டினம். நான் மெட்டாலிக் போது நம்மளுக்கு மைக்கா, பொட்டாஷ், சல்ஃபர், கிரானைட் இது எல்லாமே வருது. எனர்ஜி மினரல்ஸ்ல கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேசஸ் வருது. ஓகேங்க. ஸோ மெட்டல்ஸ்னா இப்படிதான் நம்மளுக்கு இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா வெயிட்டடா இருக்கும். நான் மெட்டல்ஸ்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஈஸிலி பிரேக்கபிளா லேயரா வந்து பார்த்தோன்னா இருக்கும். இது புக்ல இல்லை, ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு திடமா தான் இருக்கும், ஓகேவா, சாலிடா தான் இருக்கும். நம்மளுக்கு மெட்டல்ஸ்ன்றது நம்மளுக்கு திடமா இருக்கிறது, திடமா சாலிடா இருக்கிறது. ஆனா நான் மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு 3 ஸ்டேட்ஸ்லயும் இருக்கும். சாலிட், லிக்விட், கேஸ், இந்த மாதிரி 3 ஸ்டேட்ஸ்லயும் நம்மளுக்கு இருக்கும். மெட்டல்ல வந்து நம்மளுக்கு பொதுவா மெட்டல் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹார்டா இருக்கும், எக்ஸப்ட் சோடியம். சோடியம் தவிர எல்லாம், இது கெமிஸ்ட்ரி இதுங்க, சோடியம் தவிர எல்லா மெட்டல்ஸுமே ஹார்டா இருக்கும். நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சாஃப்டா இருக்கும். டைமண்டை தவிர எல்லா நான் மெட்டல்ஸுமே நம்மளுக்கு சாஃப்ட் தான். மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா மாலியபிள் அண்ட் டக்டைல். மெட்டல்ஸை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவைப்படுற ஷேப்ல நம்மளால வந்து பார்த்தோன்னா உருக்க முடியும், வளைக்க முடியும், தேவைப்படுற ஷேப்ல அதை கொண்டு வர முடியும். ஆனா நான் மெட்டல் சாஃப்டா இருக்கும், ஈஸியா வந்து பார்த்தோன்னா பீஸா அது வந்து பிரேக் ஆயிரும். மெட்டல்ஸ் பொதுவாகவே வந்து பார்க்க ஷைனிங்கா நம்மளுக்கு இருக்கும். ஆனா நான் மெட்டல்ஸ் வந்து ஷைனிங்கா நம்மளுக்கு இருக்காது. அயோடின் தவிர எந்த நான் மெட்டல்ஸுமே ஷைனிங்கா இருக்காது. இதெல்லாம் எழுத வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நான் மெட்டல்ஸ்னு சொல்லும் போது கேஸ், லிக்விடு, சாலிடு 3 ஸ்டேட்லயும் இருக்கும். மெட்டல்ஸ்னா திடமா இருக்குங்க. நான் மெட்டல்ஸ் 3 ஸ்டேஜ்லயுமே இருக்குங்க. மெட்டல்ஸ் ஹார்டா இருக்கும், ஆனா நான் மெட்டல்ஸ் அவ்வளவு ஹார்டா இருக்காது. மெட்டல்ஸை நமக்கு தேவைப்படுற ஷேப்லயோ ஸ்ட்ரக்சர்லயோ மாத்திடலாம். ஆனா நான் மெட்டல்ஸ் அப்படி மாத்த முடியாது, உடஞ்சு போயிடும். மெட்டல்ஸ் ஷைனிங்கா இருக்கும், நான் மெட்டல்ஸ் ஷைனிங்கா இருக்காது. இது பொதுவா ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ மெட்டல்ஸ்ல நம்ம புக்ல வந்து பார்த்தோன்னா நிறைய மெட்டல்ஸ் தரல, சில மினரல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. நம்ம இந்த கேட்டகரியை வச்சு பார்ப்போம். அதாவது இரும்பு உள்ளடக்கியவை, இரும்பு உள்ளடக்கியதுல அயன் கண்டென்ட் இருக்கிற மெட்டல்ஸ் ஒரு 3, அயன் கண்டென்ட் இல்லாத மெட்டல்ஸ் ஒரு 3, அதுக்கப்புறம் வந்து கோல்டு, சில்வர், பிளாட்டினம் பத்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம புக்ல வந்து அதிகமா மினரல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க. புக்ல என்ன இருக்கோ அதை நம்ம கிளியர் கட்டா பார்த்தாலே போதும். ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் மினரல்ஸ், அதாவது அயன் கண்டென்ட் இருக்கிற மெட்டல்ஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இரும்பு தாது தான். இரும்பு தாது புவி மேலோட்டில் அதிகம் பரவி காணப்படும் ஒன்றாகும். அயன் ஓர் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வேர்ல்டுல, எர்த் கிரஸ்ட்ல, புவியோடுல அதிகமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. இவை தனித்த நிலையில் அரிதாக காணப்படுகிறது. அதாவது ஓர் என்னும் போது வேற ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸோடு கம்பைன் ஆகிதான் இந்த இரும்பு தாது நம்மளுக்கு இருக்கு. இது வந்து ரேரா தான் வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டான வெறும் இரும்புன்ற ஸ்டேட்ல செப்பரேட்டா நம்மளுக்கு வந்து ரேர் கேஸ்ல தான் கிடைக்குது, சரிங்களா. இது தீப்பாறைகள் மற்றும் உருவாரிய பாறைகளின் கலவையாக காணப்படுகிறது. இந்த அயன் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இக்னியஸ் ராக்,
தீப்பாறை அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா மெட்டமார்பிக் ராக் உருமாறிய பாறைகளோடு சேர்ந்து ஒரு கலவையா தான் நம்மளுடைய புவியோடைய மேல் பரப்புல இருக்கு. ரொம்ப ரேரான கேஸ்ல தான் இது வந்து ஃப்ரீ ஸ்டேட் தனித்த நிலையில வந்து காணப்படுது. புக்ல தாங்க இருக்கு இது எல்லாமே. நம்ம இரும்பு தாது படிவு ஓகேவா, எந்தெந்த அயன் ஓர்ஸ்ல இருந்து அயனை எடுக்கலான்னு பார்க்கலாம். அயன் ஓர் இரும்பு தாது, இரும்பு தாதுனா ஒண்ணும் இல்ல, ஒரு பாறை தான். அந்த பாறையில இருந்து நம்ம எக்கனாமிக்கல் யூஸுக்காக பொருளாதார தேவைகளுக்காக இரும்ப வந்து பிரித்து எடுக்கிறோம். ஒரு தாதுல இருந்து இரும்ப நம்ம வந்து பார்த்தோன்னா பிரிச்சு எடுக்கிறோம். த ஓர்ல அந்த அயன் ஓர்ல வந்து பார்த்தோன்னா அயன் ஆக்சைடு இருக்கும். அது என்ன கலர்ல வேணாலும் இருக்கலாம், கிரே, எல்லோ, பர்பிள், ரெட், என்ன கலர்ல வேணாலும் இருக்கலாம். சோ எந்தெந்த இரும்பு தாதுல எவ்வளவு % அயன் இருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட், கேட்க வாய்ப்பு இருக்கு. மேக்னைட் என்ற இரும்பு தாதுல நம்மளுக்கு 72% அயன் இருக்கு. இருக்கிறதுலயே எந்த இரும்பு தாது படிவுல அதிகமான அயன் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டா மேக்னைட் தான். ஹேமடைட்ல வந்து 69%ல அயன் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா கியாத்தைட்ல வந்து 62%, லெமனைட்ல வந்து 55%, அதுக்கப்புறம் சிடரைட்ல வந்து பார்த்தோன்னா 48.2% இருக்கு. இது நம்ம புக்ல டூ யூ நோ பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, which is very important. நம்ம இந்தியாவை பொறுத்த வந்து பார்த்தோன்னா இரும்பு தாது அதிகமா லீடிங்கா ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி வந்து ஜார்க்கண்ட் தான். நம்ம இந்தியாவுடைய 25% இரும்பு தாது உற்பத்தியில இருக்கிறது ஜார்க்கண்ட் தான். இது புக்ல இல்ல, தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஒடிசா வந்து 29% ஆஃப் அயன் ஓர் ப்ரொடக்ஷன் இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. Steel Authority of India Limited. Ministry of Steel is responsible for planning and development of iron and steel industry in India. இதெல்லாம் நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. எந்த மினிஸ்ட்ரி வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குன்னா சேல் தான், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்திய இரும்பு மற்றும் எஃகு ஆணையம் இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றுவது இதுதான் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் இரும்பு பார்த்தோம், அயன் பார்த்தோம். அடுத்து நம்ம செகண்ட் பார்க்க போறது மேங்கனீஸ். ஓகேவா, தமிழ்ல பார்த்துட்டு இங்கிலீஷ்ல வரலாம். மேங்கனீஸ் வந்து பார்த்தனா மேக்னீஸ் வந்து ஒரு வெளிர் சாம்பல் நிறம் உடைய மிகவும் கடினமான ஆனால் எளிதில் உடையும் தன்மை உடையது. சரிங்களா, மேங்கனீஸ் வந்து ஒரு வெளிர் சாம்பல் நிறம் உடையது, மிகவும் கடினமா இருக்கும் பார்க்கிறதுக்கு, ஆனா உடைச்சிடலாம். ஸோ பிரேக்கபிளான ஒரு மெட்டல் அது. மேங்கனீஸ் எப்பொழுதும் இரும்பு, லேட்ரைட் மற்றும் பிற தாதுகளுடன் கலந்து காணப்படும். மேங்கனீஸ் வந்து பார்த்தோன்னா வேற அதர் ஓர்ஸோடு கலந்துதான் நம்மளுக்கு இருக்கும். இரும்பு, லேட்ரைட் மற்றும் பிற தாதுகளோடு கலந்து காணப்படும். இது இரும்பு, எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருள் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அயனு, ஸ்டீலு மற்றும் அலாய்ஸ் பண்றதுக்கு, அலாய்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், மிக்சிங் ஆஃப் 1 or 2 மெட்டல்ஸ் இல்லையா, 2க்கும் மேற்பட்ட கனிமங்கள்
உலோகத்தை ஒன்னா சேர்த்து உருவாகுறதா நம்ம உலோக கலவை அல்லது அலாய்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேங்கனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் ஃபார்மேஷனுக்கு உலோக கலவையா மாத்துறதுக்கு உலோக கலவையா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அலாய் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இரும்பு, எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு ரொம்ப அடிப்படையான ரா மெட்டீரியலா நம்மளுக்கு இருக்கு. ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்திக்கு, ஒரு டன் நம்மளுக்கு ஸ்டீல் மேனுஃபேக்சருக்கு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மேங்கனீஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ மேங்கனீஸை அலாயா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து 12th புக்ல வந்து 6 kgன்னு கொடுத்துருக்காங்க. 6 to 10 kg ஆவரேஜா 6 kg ஆஃப் மேங்கனீஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் 1 ton ஆஃப் ஸ்டீல். இது 12th புக் கண்டென்ட்டுங்க. ஒரு டன் ஸ்டீல் உற்பத்திக்கு எத்தனை கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுதுன்னா 6 கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுதுன்னு 12th புக்ல இருக்கு. நெட்லலாம் ரெஃபர் பண்ணா ரேண்டமா 6ல இருந்து 10 கிலோ வரைக்கும் தேவைப்படும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீல் உற்பத்தி பண்றதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருளா வந்து ஒரு ரா மெட்டீரியலா வந்து நம்மளுக்கு மேங்கனீஸ் இருக்கு. இந்த மேங்கனீஸ் வந்து பார்த்தோன்னா வாஷிங் பவுடர், வெளுக்கும் தூள், பூச்சிக்கொல்லி, பெயிண்ட், வண்ணப்பூசு, மின்கலன், பேட்டரி இதெல்லாம் தயாரிக்கும் போது இது வந்து நம்மளுக்கு தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது வேண்டாம். இரும்போடு அயனோடு நம்ம மேங்கனீஸை சேர்த்தா அந்த மேங்கனீஸ்ல இருக்கிற கேஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுமா. நார்மலாவே மேங்கனீஸ்க்கு கேஸ் கண்டென்ட் இருக்கு கொஞ்சம், ஆனா அயனோடு இதை சேர்க்கும் போது அதுல இருக்கிற கேஸ் கண்டென்ட் நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இது தனிச்சு யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அயன் காம்பினேஷன்ல தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். அலாயா தான் இதை நம்ம வந்து யூஸ் பண்றோம். Ma'am, a dot, ma'am. இங்கிலீஷ்ல சில்வர் கிரே எலிமெண்ட் ரொம்ப ஹார்ட் பிரிட்டலா இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் அயன், லேட்ரைட், அதர் மினரல்ஸோட இருக்கும். அலாய் உலோக கலவை பண்றதுக்கு இது ரொம்ப பேசிக்கான ஒரு ரா மெட்டீரியல். ஓகேவா? ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான மினரலா இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைட், பெயிண்ட், பேட்டரி செய்யறதுக்குலாம் யூஸ் பண்றோம். A little manganese added to iron remove gases and act as cleanser in manufacturing process. மேங்கனீஸ் உடைய யூசஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூஸ் மேங்கனீஸ்க்கு. அடுத்து ஓகேவா? தமிழ்ல இது வந்து மேங்கனீஸ் தாது நிறுவனம் தான் இருக்கு. இங்கிலீஷ்ல மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட்.
ஓகேவா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நாக்பூர்ல இருக்கு. மேங்கனீஸ் தாது நிறுவனம் எங்க இருக்குன்னு கேட்டா நாக்பூர்ல இருக்கு. சரிங்களா? இதோடைய மார்க்கெட் ஷேர் வித் தி மார்க்கெட் ஷேர் ஆஃப் 50%. இட் இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸ் ஓர் இன் இந்தியா. இந்தியால அதிகமா மேங்கனீஸ் ப்ரொடியூஸ் பண்றதே வந்து பார்த்தோன்னா மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் நாக்பூர்ல இருக்கு. நாக்பூர், மகாராஷ்டிரா. ஸோ இது இந்தியாவுடைய 50% ஆஃப் ப்ரொடக்ஷன் இங்க தான் நம்மளுக்கு. சரிங்களா? மேங்கனீஸ் டெபாசிட், மேங்கனீஸ் உடைய இருப்பு, ஓகேவா? ப்ரொடக்ஷன் கிடையாது. மேங்கனீஸ் உடைய இருப்பு நம்மளுக்கு அதிகமா ஒடிசால, கர்நாடகால, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மேங்கனீஸ் தாதுடைய இருப்பு அதிகமா இருக்கிறது ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ். உற்பத்தின்னு சொல்லும் போது இந்தியால ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் மத்திய பிரதேஷ், தேர்டு வந்து ஒடிசா. இந்தியா வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வைட்ல எடுத்துக்கிட்டோம்னா 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸ். வேர்ல்டு வைட்ல மேங்கனீஸ் உற்பத்தியில 5வது பிளேஸ்ல இருக்கும். நம்ம இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா, செகண்ட் மத்திய பிரதேஷ், தேர்ட் ஒடிசா. மேம் இது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். மேங்கனீஸோடைய இருப்புன்னும் போது மேங்கனீஸோடைய டெபாசிட்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகேவா? அதோடைய இருப்பு நம்மளுக்கு வந்து ஒடிசால ஜாஸ்தி இருக்குங்க. இது வந்து ப்ரொடக்ஷன், உற்பத்தின்னும் போது நம்ம இந்தியால அதிகமா உற்பத்தி பண்றது மகாராஷ்டிரா, செகண்ட் மத்திய பிரதேஷ், தேர்ட் ஒடிசா. வேர்ல்டு வைட்ல மேங்கனீஸ் உற்பத்தியில இந்தியா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. மேங்கனீஸ் தாது நிறுவனம் வந்து நாக்பூர்ல இருக்கு. மேங்கனீஸ் உடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூல 50% இதான் ஹோல்டு பண்ணுது. நாக்பூர்ல இருக்கிற இந்த மேங்கனீஸ் தாது நிறுவனம் தான் நம்ம இந்தியாலேயே அதிகமான மேங்கனீஸ் உற்பத்தி பண்ணுது, விச் இஸ் இன் மகாராஷ்டிரா. தேங்க்யூ மேம். அடுத்து நான் பார்க்க போறது தாமிரம்னு சொல்லக்கூடிய காப்பர். செம்பு, தாமிரம், எப்படி வேணா சொல்லலாம். காப்பர். தாமிரம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டெடுக்கப்பட்ட முதல் உலோகம். ஸோ மேன் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண உலோகம் மெட்டல், ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு மெட்டல் பை மேன்னு கேட்டா அது தாமிரம், காப்பர் தான் மனுஷ இனம் முதல்ல டிஸ்கவர் பண்ண மெட்டல். சரிங்களா? மனுஷங்க இந்த தாமிரத்தை பல்வேறு வகையில பயன்படுத்துறாங்க. இது வந்து நெகிழும் தன்மை உடையதால் இவற்றை பல்வேறு வடிவம் உடைய பொருட்களாக மாற்ற முடியும். சோ இது வந்து ஈஸியா நெகிழும் தன்மை, மாலியபிள் என்றதுனால நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் வேணுமோ அதுல நம்ம மாத்திரலாம். தாமிரத்தை துத்தநாகத்தோடு, ஓகேவா, கலந்து பித்தளையும், தாமிரத்தை துத்தநாகம்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அலாய்ஸ், ஓகேவா. ஜிங்கோடு சேரும் போது நம்ம பிராஸையும், டின்னோடு சேரும் போது பிரான்ஸையும் வந்து செய்ய முடியும். சரிங்களா? தாமிரத்தை ஜிங்க் துத்தநாகத்தோடு கலந்து பித்தளையும், தகரத்தோடு டின்னோடு சேர்த்து வெண்கலமும் உருவாக்கப்படுகிறது. தாமிரமானது நம்மளுக்கு சமையல் பாத்திரம், பொது பயன்பாட்டிற்கெல்லாம் பயன்படுத்தலாம். தற்காலத்துல தாமிரமானது பல்வேறு வகைப்பட்ட மின்சார கம்பி, மின் சாதனங்கள், கம்பி வடங்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. நிறைய எலக்ட்ரிக்கல் சாமான்லாம் செய்யறதுக்கு, எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா காப்பரை ரொம்ப யூஸ் பண்றோம்.
இங்கிலீஷ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டல் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலே மனுஷன் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மெட்டல் காப்பர் தான். இது ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்குன்றதுனால நம்ம என்ன சைஸ் அண்ட் ஷேப்புக்கு வேணாலும் இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிராஸ் அண்ட் பிரான்ஸ் எப்படி வந்து அப்டெயின் பண்றாங்கன்னா, காப்பரை ஜிங்கோட சேர்த்தா நம்மளுக்கு வந்து பிராஸ் கிடைக்கும். இதுவே காப்பரை டின்னோடு சேர்த்தா நம்மளுக்கு வந்து பிரான்ஸ் கிடைக்கும். காப்பர் வந்து காமன்லி நம்ம வந்து குக்கிங் வெசல் செய்யறதுக்கும் நம்ம யூட்டிலிட்டி ஆப்ஜெக்ட் செய்யறதுக்கு யூஸ் பண்றோம். மாடர்ன் டேஸ்ல வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் மிஷினரிஸ், வயரு, கேபிள் இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம காப்பரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, மெட்டாலிக் மினரல்ஸ்ல நம்ம பார்க்குற காப்பர் வந்து பார்த்தோன்னா இரும்பு இல்லாத மென்மையான பழுப்பு உலோகம் ஆகும். இது 12th புக்ல இருந்து எடுத்திருக்கேங்க. காப்பர் இஸ் அ நான் ஃபெரஸ் சாஃப்ட் ப்ரௌன் மெட்டல். இட் இஸ் குட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ரொம்ப லஸ்டரா நம்மளுக்கு இருக்கும், அதிக வளவளப்பு தன்மை உடையது, டென்சிட்டியான ஒரு மெட்டல். அப்புறம் வந்து பார்த்தோன்னா உருகும் நிலையுடைய காணப்படுகிறது. மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஜாஸ்தியா நம்மளுக்கு இருக்கும். காப்பர் அக்கர்ஸ் இன் 3 ஃபார்ம்ஸ் அஸ் நேட்டிவ் மெட்டல். ஓகேவா? தாமிரம் வந்து 3 ஃபார்ம்ஸ்ல இருக்கு. பியூர் ஸ்டேட்ல, ஆக்சைடா, ஆஸ் சல்ஃபைடா. பியூரா காப்பர் மட்டும் இருக்கு, இல்லைன்னா ஆக்சைட்ஸோடு கலந்து நம்மளுக்கு இருக்கு, இல்லைன்னா சல்ஃபைட்ஸோட கலந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? த சீஃப் ஓர் ஆஃப் காப்பர், காப்பருடைய முதன்மையான தாது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னன்னா காப்பர் பைரேட். ஓகேவா? காப்பர் பைரேட் தான் வந்து சீஃப் ஓர் ஆஃப் காப்பர். சரிங்களா? நியர்லி வந்து பார்த்தோன்னா 76% ஆஃப் காப்பரை இந்த காப்பர் பைரேட் தான் நம்மளுக்கு கொடுக்குது. இது 12th புக்ல இருக்கிற ஒரு பாயிண்ட். இது கேட்டிருக்காங்க நம்மளுக்கு இந்த பாயிண்ட். சீஃப் ஓர் ஆஃப் காப்பர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க, காப்பர் பைரேட். ஓகேவா? கிளியருங்களா உங்களுக்கு? புக்ல எல்லாம் நிறைய நம்மளுக்கு கொடுக்கல, முக்கியமானதா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? மெட்டல்ஸ், மெட்டாலிக் மினரல்ஸ்னு கொடுத்துட்டு அதுல அயன் கண்டென்ட் இருக்கிற அயன் ஒரு மேங்கனீஸ் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. அதுக்கு அடுத்து அயன் கண்டென்ட் இல்லாத காப்பர் கொடுத்திருக்காங்க. வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம. அயன் கண்டென்ட் இல்லாத காப்பர் பாக்சைடு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ காப்பர் வந்து நம்மளுக்கு நான் ஃபெரஸ், அயன் கண்டென்ட் இல்லாதது. மெட்டல்ஸ்ல தான் வரும். ஏன்னா நமக்கு மெட்டல்ஸ்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா அயன் கண்டென்ட் இருக்கிறது, இன்னொன்னு அயன் கண்டென்ட் இல்லாதது.
அயன் கண்டென்ட் இருக்கிறதுல 2 எக்ஸாம்பிள், அயன் ஓரும் மேங்கனீஸும். அயன் கண்டென்ட் இல்லாததுல காப்பர் இப்ப நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஓகேவா? அதிகமான காப்பருடைய இருப்பு, தாமிரத்துடைய ரிசர்வ் நம்ம இந்தியால எங்க இருக்குன்னு வந்து பார்த்தனா, இருப்புங்க இது வந்து ப்ரொடக்ஷன்ங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? காப்பருடைய இருப்பு அதிகமா இருக்கிறது ராஜஸ்தான்ல, செகண்ட் ஜார்க்கண்ட்ல, 3வது மத்திய பிரதேஷ்ல. காப்பர் உற்பத்தி நம்மோது ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்ட், செகண்ட் ஒடிசா, தேர்டு ராஜஸ்தான். சோ அது கீழே இருக்குது இல்லையா, அது வேணும்னா எழுதிக்கோங்க. இதை தவிர்த்து காப்பர் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட்ஸ் வந்து உத்தரகாண்ட், ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்து இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் ஆகும். தாதுக்களை அகழ்ந்து எடுத்தல், பயன்பாடு, உருக்குதல், சுத்திகரித்தல், கம்பிகள் உற்பத்தி போன்ற பல்வேறு செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செயல்படும் நிறுவனமாக விளங்குகிறது. இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இதாங்க நம்மளுக்கு கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேஷன். ஓகேவா? சோ இந்த இந்துஸ்தான் தான் வந்து காப்பர் ப்ரொடக்ஷன்ல நம்மளுக்கு வந்து என்கேஜ் ஆகுது. சோ மைன் பண்றது, அதை வந்து உருக்குறது, ரிஃபைன் பண்றது, காஸ்ட் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தா இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் தான் பாத்துக்குது. ஸோ இது ஹெட் குவார்டர்ஸ் வந்து கல்கட்டால இருக்கு. இதோடைய அதர் பிளேசஸ் பிரான்ச்சஸ் மாதிரி வந்து மும்பை, டெல்லி, கல்கட்டா, சென்னை, பெங்களூர், அகமதாபாத்லயும் நம்பர் ஆஃப் லொகேஷன்ஸ்லயும் இது வந்து இருக்கு.
அடுத்து காப்பர் நான் ஃபெரஸ்ல வந்து நம்ம இரும்பு இல்லாததுல காப்பர் பார்த்தோம். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிளா நம்மளுக்கு வந்து கொடுக்கறது பாக்சைட். ஸோ இந்த பாக்சைடுன்றது ஒரு ஓர். ஓகேவா? இந்த ஓர்ல இருந்து தான் நம்ம வந்து அலுமினியத்தை எடுக்கிறோம். ஸோ கொடுக்குறாங்க பாருங்க. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். சரிங்களா? பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து இந்த பாக்சைடு என்ற வார்த்தை வந்து பெறப்பட்டது. அலுமினியம் பாக்சைட் தாதுவில் இருந்து பெறப்படுகிறது. பாக்சைட் தாதுல இருந்து அலுமினியம் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா நீரற்ற அலுமினியம் ஆக்சைடு உள்ள பாறைகளில் காணப்படுகிறது. ஸோ அலுமினியம் ஆக்சைடு உள்ள பாறைகள்ல இது வந்து இருக்கு. சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேல் பரப்பில் படிவுகளாக பாக்சைட் தாது காணப்படுகிறது. எந்த ஏரியால லாட்ரைட் சாயில் சரளை மண் நம்மளுக்கு இருக்குமோ அந்த ஏரியால நம்மளுக்கு வந்து பாக்சைட் தாது பாக்சைடு ஓர் நம்மளுக்கு இருக்கு. அதுல இருந்து நம்ம அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். குறைந்த எடை மற்றும் கடினத்தன்மை கொண்ட பண்புகளால் ஸோ ரொம்ப லோ வெயிட் மற்றும் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குன்றதுனால அலுமினியம் ஆனது விமான கட்டுமானங்களில் தானியங்கி இயந்திரங்களிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஃப்ளைட் ஏரோப்ளேன் ஏர்கிராஃப்ட் பண்றதுக்கோ ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கோ நம்ம அலுமினியத்தை ரொம்ப யூஸ் பண்றோம். ஏன்னா இது குறைந்த எடையும் அதிக கடினத்தன்மையும் கொண்டு இருக்கு. இதை தவிர்த்து சிமெண்ட் அப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? Okay, ma'am. தமிழே இதுக்கு தாங்க. அலுமினிய நிறுவனம், தேசிய அலுமினிய நிறுவனம் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நேஷனல் அலுமினியம் கம்பெனி நால்கோ 1981ல இருந்து இருக்கு. சரிங்களா? இதோட யூனிட் வந்து ஒடிசால நம்மளுக்கு வந்து இருக்கு. ஒடிசால இருக்கிற பிளேசஸும் கொடுத்துருக்காங்க. 1981ல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கீழே இது நேஷனல் அலுமினியம் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நம்மளுக்கு இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாலேயே வந்து பார்த்தோன்னா பாக்சைட் ஓர்ல இருந்து தான் நம்ம அலுமினியம் எடுக்கிறோம். இந்தியாலேயே அதிகமாக பாக்சைட் ப்ரொடியூஸ் பண்றது வந்து யாருன்னா ஒரிசா தான். ஒரிசா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாக்சைட் இன் இந்தியா. இந்தியால அதிகமான பாக்சைட் இருப்பும் எங்க இருக்குன்னா ஒடிசால தான் இருக்கு. அதிகமா பாக்சைட் ப்ரொடியூஸ் பண்றதும் நம்ம இந்தியால ஒடிசா தான். பாக்சைட் டெபாசிட் அதிகமா இருக்கிறதும் ஒடிசா தான். இந்த நால்கோ இருக்கிறதும் நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் இருக்கிறதும் ஒடிசால தான். ஸோ பாக்சைடு அலுமினியம்னாலே ஒடிசா தான் வந்து ஃபேமஸ். ஒடிசாக்கு அடுத்தபடியா இந்த பாக்சைட் டெபாசிட் குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தமிழ்நாட்டிலயும் இருக்கு.
ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது மெட்டாலிக் மினரல்ஸ். நம்ம புக்ல வந்து பார்த்தோன்னா மெட்டாலிக் மினரல்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபெரஸ், இரும்பு கண்டென்ட் இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நான் ஃபெரஸ், இரும்பு இல்லாதது. இந்த ஃபெரஸ்ல நம்மளுக்கு 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று அயன் கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மேங்கனீஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபெரஸ்ல 2 கொடுத்துருந்தாங்க நம்ம படிக்க. ஒன்று காப்பர் கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பாக்சைட் கொடுத்துருந்தாங்க, அதாவது அலுமினியம் இருக்கிற பாக்சைட். ஸோ மெட்டல்ஸுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 4 கண்டென்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்து நான் மெட்டல்ஸ். சரிங்களா, நான் மெட்டல்ஸ் போது நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மைக்கா கொடுத்துருக்காங்க, அடுத்து லைம் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஜிப்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலலாம் வந்து பார்த்தோன்னா உலோகத்தன்மையே கிடையாது. ஓகேவா, மெட்டல் எதுவுமே இல்லை. ஸோ நான் மெட்டல்ஸ் கிளியருங்களா உங்களுக்கு? நம்ம புக்ல இதான் நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட். நம்ம மைக்கா பார்க்கலாம், தமிழ்ல பாத்திரலாம். பண்டைய மேம் அந்த ஸ்லைடு போடுங்க மேம், ரைட் பண்ணதும் அதுக்கு கீழ இருக்கிறது. இதுவா? இதுவும் அதுக்கு மேல ரைட் பண்ணு. இப்ப கீழ இருக்க ஸ்லைட் போடுங்க மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகேங்க. பண்டைய காலத்துல வந்து பார்த்தோன்னா மைக்கா வந்து ஆயுர்வேத மருத்துவத்துல யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மைக்கா வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அப்ராக் மைக்கா வந்து நான் கண்டக்டரு, இன்சுலேட்டர், அதாவது நான் கண்டக்டர் என்னும் போது நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி இதுல பாஸ் ஆகுது. அதனால இதை நம்ம வந்து பார்த்தோன்னா இன்சுலேட்டரா யூஸ் பண்ணலாம். அப்ராக் வந்து ஒரு வகையான தரமான மைக்காவுடைய நேம் தான் இந்த அப்ராக்ன்றது. மைக்கா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒளி புகும் தன்மை உடையது, லைட் பாஸ் பண்ற ஒரு தன்மை உடையது. எளிதில் மிக மெல்லிய பட்டையா பிரித்தெடுக்க முடியும், லேயரா ரொம்ப மெலிசான ஷீட்டா பட்டையா வந்து பிரித்தெடுக்க முடியும். இதுக்குன்னு கலர் கிடையாது, நெகிழும் தன்மை இருக்கு, பிளெக்சிபிளா இருக்கும், மிக குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தையும் தாங்கக்கூடியது. ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் அதிகமா தாங்குன்றதுனால, அதிகமான எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை தாங்குன்றதுனால இதை நம்ம வந்து பார்த்தோம்னா இன்சுலேட்டரா வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, எலக்ட்ரிக்கல் லாஸ் கம்மி, அதே மாதிரி அதிகமான அழுத்தத்தை தாங்கக்கூடியதுன்றதுனால இன்சுலேட்டரா யூஸ் பண்ணலாம். இது வந்து மின் கடத்தா தன்மை உடையது, எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது. அதனால் மின் சாதனங்கள் தயாரிப்புல ரொம்ப வந்து இன்சுலேட்டரா இதை வந்து யூஸ் பண்றாங்க. மேலும் வந்து மசக்கு எண்ணெய், மருந்து, வண்ணப்பூ சுத்தல் மற்றும் மெருகு எண்ணெய், வேக்ஸ் ஆயில், இது எல்லாமே செய்யறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் கடகடன் ஃபேக்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
எல்லா கண்டென்ட்டும் வேணாம். முக்கியமா ஆயுர்வேதா அப்புறம் வந்து இன்சுலேட்டரா யூஸ் பண்றாங்க. இது 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒளி புகும் தன்மை இருக்கு. எளிதில மெல்லிய பட்டையா பிரிக்கலாம். நிறம் கிடையாது. நெகிழும் தன்மை உடையவை. மைக்கா. மைக்கா வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ இன்சுலேட்டர். இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதுக்கு. இட் வித்ஸ்டாண்ட் ஹை வோல்டேஜ் அண்ட் லோ பவர் லாஸ் ஃபேக்டர் இருக்கு. நான் கண்டக்டர் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் பண்றதுக்கும் லூப்ரிகன்ஸ் மெடிசன்ஸ் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். மைக்கா வந்து பார்த்தோன்னா லேயர் லேயரா பிரிச்சு எடுக்கலான்னு இமேஜ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இல்ல. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல மைக்கா வந்து பார்த்தோன்னா ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கா வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்லூசன்ட் நம்மளுக்கு ஓகேவா. ஸோ டிரான்ஸ்லூசன்ட் தமிழ்ல வந்து ஒளி புகும் தன்மை உடையதுன்னு இருக்கு. ஸோ டிரான்ஸ்லூசன்ட்னா வந்து பார்த்தோன்னா பார்ஷியலி லைட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிரான்ஸ்பரண்ட் போது நமக்கு டிரான்ஸ்பரண்டா எல்லாமே தெரியுது. ஒப்பாக் போது நம்மளுக்கு லைட் பாஸ் ஆகாம இருக்கிறது ஒப்பாக். டிரான்ஸ்லூசன்ட் போது இமேஜ் பார்த்தாலே தெரியுது இல்லையா, ஹாஃப் லைட் பாஸ் ஆகும், மிச்சது பாஸ் ஆகாது. இட்ஸ் அ டிரான்ஸ்லூசன்ட். பட் தமிழ்ல நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒளி புகும் தன்மை உடையதுன்னு கொடுத்துட்டாங்க. தமிழ்ல எழுதுறவங்க வேணும்னா இங்கிலீஷ்ல நீங்க டிரான்ஸ்லூசன்ட்னு நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லூசன்ட் தின் ஷீட்டை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஃப்ளாட்டா இருக்கும், கலர்லெஸ், எலாஸ்டிக்கு, அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே இங்கிலீஷ் புக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே தாங்க, இது அதே கண்டென்ட் தான். மேஜர் யூசஸ் ஆஃப் மைக்கா. மைக்காக்கு செவரல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மைக்காவின் பயன்பாடு முக்கியமாக 7 துறைகளில் காணப்படுது. மொத்தம் 7 இண்டஸ்ட்ரியில அதோட யூசஸ் இருக்குங்க. ஓகேவா. செவரல் மெயின் செக்டார்ஸ்ல இருக்கு. பெயிண்ட் கோட்டிங் செக்டார், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் கம்பெனிஸ், பிளாஸ்டிக் அண்ட் பிரிண்டிங் இங்க் மேனுஃபேக்சர்ஸ், எலக்ட்ரானிக் செக்டார், ஆட்டோமொபைல் செக்டாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி. 1 2 6 7 இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்களாம். வண்ணப்பூசு ஒப்பனை மற்றும் பராமரிப்பு நிறுவனம், அப்புறம் நெகிழி மற்றும் அச்சுமை, மின்னணு உற்பத்தி துறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வாகனத்துறை, கட்டுமானத்துறை மற்றும் எண்ணெய் துறை. இந்த மாதிரி முக்கியமா இந்த 7 இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மைக்காவை யூஸ் பண்ணிக்கிறாங்க.
ஓகேங்க. அடுத்து லைம்ஸ்டோன். கால்சியம் கார்பனேட்டு கொண்ட பாறைகளிலோ அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது இரண்டும் கலந்த பாறைகளிலோ சுண்ணாம்புக்கல் காணப்படுகிறது. இந்த லைம்ஸ்டோன்னு சொல்ற இந்த நான் மெட்டல்ல நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்னா, limestone is derived from a rocks composed of calcium carbonate or double carbonate of calcium and magnesium or mixture of both. ஓகேவா? கால்சியம் கார்பனேட் கொண்ட பாறைகள் அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது இரண்டும் கலந்த பாறைகள், இதுல இருந்து நம்ம எடுக்கிறாங்க இந்த லைம்ஸ்டோனை. சரிங்களா? சுண்ணாம்புக்கள் சிறிய அளவிலான சிலிக்கா, அலுமினா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ் மற்றும் காந்தகம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த லைம்ஸ்டோன்ல ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்னா, சிலிக்கா இருக்கும், அலுமினா இருக்கும், அயன் ஆக்சைடு இருக்கும், பாஸ்பரஸ், சல்ஃபர், இதெல்லாமே ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல இருக்கு. ஆனா இத பார்த்தோன்னா எந்த ராக்ல கால்சியம் கார்பனேட் அதிகமா இருக்கோ அந்த ராக்ல இருந்து தான் இந்த லைம்ஸ்டோன் சொல்ற சுண்ணாம்புக்கல்ல எடுக்கிறாங்க. சோடா சாம்பல், எரிசோடா, வெளுக்கும் தூள், காகிதம், சிமெண்ட், இரும்பு எஃகு உற்பத்தி, கண்ணாடி மற்றும் உரங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையில யூஸ் பண்றாங்க. இத லைம்ஸ்டோனை சோடா ஆஷ், காஸ்டிக் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், பேப்பர், சிமெண்ட், அயன், ஸ்டீல், கிளாஸ், ஃபர்டிலைசர் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. அடுத்து மேஜரா மைக்கா ப்ரொடக்ஷன் பண்றது நம்ம இந்தியால பார்த்தோம், ஆந்திர பிரதேஷ். வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க இது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேட்டிருக்காங்க லீடிங் மைக்கா ப்ரொடியூசிங் ஸ்டேட் எதுன்னு கேட்டா ஆந்திர பிரதேஷ். அதுக்கடுத்து தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு இருக்கு. ஆந்திரா ஃபர்ஸ்ட் மைக்கா ப்ரொடக்ஷன்ல, அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்க்க போறது ஜிப்சம். நம்ம பார்க்க போற மூணாவது நான் மெட்டல் ஜிப்சம். ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் ஆகும். ஓகேவா? இது கேட்க சான்ஸ் இருக்கு. ஹைட்ரேட்டட் சல்பேட் ஆஃப் கால்சியம். ஜிப்சம் இஸ் அ ஹைட்ரேட்டட் சல்பேட் ஆஃப் கால்சியம். ஒயிட்டா இருக்கும், அப்பாக் ஆர் டிரான்ஸ்பரண்ட் மினரல்ஸ் இருக்கும். இது சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் போன்ற படிவு பாறைகளில் ஒளி புகும் வெண்ணிறமற்ற தாதுவாக இருக்கும். ஓகேவா? இது ஒயிட்டா இருக்கும், ஒப்பாக்காவும் இருக்கலாம், இல்ல டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கலாம்.
எங்க இருக்கும்னா நம்மளுக்கு செடிமெண்டரி ராக் படிவு பாறைகள் இருக்கிற இடத்துல இது வந்து நம்மளுக்கு இருக்கும். லைம்ஸ்டோனு, சாண்ட்ஸ்டோன், ஷேட் அந்த மாதிரி படிவு பாறை தான். ஆக்சுவலி பொதுவாக வந்து பார்த்தோன்னா மெட்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தீப்பாறை, உருமாறிய பாறையில இருந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி நான் மெட்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா படிவு பாறைன்னு சொல்ற செடிமெண்டரி ராக்ஸ்ல இருந்து தான் எடுப்பாங்க. இந்த ஜிப்சம் நம்மளுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா சிமெண்ட், ஃபர்டிலைசரு, வால் போர்டு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. சிமெண்ட், உரம், சுவர் பட்டிகள், அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற பொருள் உற்பத்திக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சாயில் கண்டிஷன் பண்றதுக்கு சாயிலுடைய மண் வளமூட்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, மொத்த ஜிப்சம் இருப்புல வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து 81% படிவுகள் இருக்கு. ஜிப்சத்துடைய படிவு டெபாசிட்னும் போது ராஜஸ்தான்ல 81% ஆஃப் டெபாசிட் இருக்கு. உற்பத்தி போது ப்ரொடக்ஷன் போது 82% உற்பத்தி வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான் மாநிலம் தான் பண்றது. ஸோ ஜிப்சம் உடைய இருப்பும் உற்பத்தியும் நம்மளுக்கு அதிகம் பண்றது ராஜஸ்தான் தான். டெபாசிட்ல ராஜஸ்தானுக்கு அடுத்து காஷ்மீர், தமிழ்நாடு, மற்ற குஜராத், இமாச்சல், கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன்ல வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட். ராஜஸ்தான்ல வந்து பார்த்தோன்னா ஜோத்பூர், பிகானர், ஜெய்சல்மார் வந்து ரொம்ப மெயினா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜம்மு காஷ்மீர்ல வந்து பார்த்தோன்னா பாரமுல்லா, தோடா, உரி போன்ற மாவட்டங்களை உற்பத்தி பண்றாங்க. குஜராத், உத்தரகாண்ட், ஆந்திரால எங்கன்னு இருக்கு. இதெல்லாம் மெயின் கிடையாது. நீங்க டெபாசிட்லயும் ப்ரொடக்ஷன்லயும் ராஜஸ்தான் லீடிங்ல இருக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டா போதும். அதே தாங்க. இதுவா ராஜஸ்தான் அலோன்ல 81% ரிசர்வ் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 14, தமிழ்நாட்டுல 2%, ரிமைனிங் 3% வந்து குஜராத், ராஜஸ்தான், இமாச்சல், உத்தரகாண்ட், இந்த மாதிரி கர்நாடகா இதுல எல்லாமே இருக்கு. ஸோ ஜிப்சம்னாலே ஃபர்ஸ்ட் 2 வெரி இம்பார்ட்டன்ட்.
மேம் மைக்காக்கு நம்ம மேஜர் ப்ரொடக்ஷன் சொல்லவே இல்லையே. மைக்காக்கு வந்து ஆந்திராங்க. மேஜர் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் ஆந்திரா. ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு. ஸோ மைக்கானாலே ஆந்திரா தான் ஃபேமஸ். அப்போ சுண்ணாம்புக்கல் மேம். சுண்ணாம்புக்கல்லா இதோ இங்க இருக்கு. சாரிங்க, சுண்ணாம்புக்கல் நான் வந்து கொடுக்கல, ப்ரொடக்ஷன் இல்ல. கர்நாடகாலேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாலேயே 27% டெபாசிட் இருப்பு இருக்கு. ராஜஸ்தான், குஜராத், மேகாலயா, தெலுங்கானா. மைக்கா ப்ரொடக்ஷன் தனியா தரல, மைக்கா ரிசர்வ் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ லீடிங் ரிசர்வ் இருக்கிறது வந்து கர்நாடகால. ஓகேங்களா? புக்ல இருக்கிற கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கோல்டு, பாஸ்பேட்டு, அப்புறம் வந்து பிளாட்டினம், தென் நிலக்கரி இதா இருக்கு. இன்னும் 4 தான் இருக்கு, கம்மியா தான் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துடலாம்.